ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களை, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது வெயில் காலங்களில் நம்ம எப்படி உடலை நல்லா வச்சுக்கிறது, உள்ளுறுப்புகளை எப்படி நன்றாக இயங்கி செய்வது. பொதுவாக வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு சிறுநீர் செல்வதில் பெரிய ஒரு சங்கடமாக இருக்கும். ஒரு எரிச்சல், கடுப்பு ஏற்படும். அப்போ நம்ம யூரின் கரெக்டாக உடம்பு விட்டு கழிவு வெளியே போனால் தான் நமக்கு அந்த உடல் ஆரோக்கியம், உடல் இயக்கம் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த வெயில் காலங்களில் நிறைய பேர் வாட்டர் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அது ஒரு ரீசன். வெயில் காலங்களில் ஜீரணமாகாத கடினமான உணவுகள் எடுத்துக்கிடுவாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த சிறுநீர் பைகளில் இருக்கக்கூடிய பல ரெஃப்ரான்கள் அதை ஜீரணம் பண்ணுறதுக்கே ரொம்ப அதிக டைம் எடுத்துக்கிடும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த சிறுநீர் வெளியே செல்வதற்கு தடை ஏற்படுகின்றது. ஆகையினால தான் நம்ம மேக்சிமம் வெயில் காலத்தில் ஒரு மிதமான உணவாக எடுத்துக்கணும். அந்த உணவில் அதிக காரம், உப்பு, புளிப்பெல்லாம் குறைச்சிக்கிடணும். குறைத்து கொண்டு பழ வகைகள், கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த யோக பயிற்சிகள், இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜானுசீராசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். அந்த ஆசனம் செய்யும் பொழுது சிறுநீரக பைக்கு நல்ல ஒரு வலு கிடைக்கும். அதனுடைய இயக்கம் சீராக இருக்கும். அதோடு சேர்ந்து சக்தி முத்திரை, வருண முத்திரைன்னு 2 முத்திரையும் பண்ண போகிறோம். இந்த முத்திரைகள் எல்லாமே நம்ம சிறுநீரக பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அந்த வெயில் காலங்களில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன குறைபாடுகளை சரி செய்யக்கூடியது. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே காலை எழக்கூடிய நேரம் மேக்ஸிமம் 4லேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்துடணும். இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 மணிக்குள்ளே படுத்துடணும். இரவு சாப்பாடு 7லேருந்து 7:30க்குள்ளே ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோங்க வெயில் காலங்களில். இல்லைனா அரைவேறு சாப்பாடாக எடுத்துக்கோங்க, மிதமான உணவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இரவு படுக்கும் பொழுது வயிறு ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ நிறைய பேர், சார் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, எங்களுக்கு 7 மணிக்கு சாப்பிட்டா 10 மணிக்கு பசிக்கு சார் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி கேட்குறாங்க, கமெண்ட்ஸோடு கேட்டிருக்காங்க. இப்போ 3 வேளை சாப்பிட்றது 4 வேளை ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஒரு மனதில் ஏற்படுகின்ற ஒரு எண்ணம் தான், உணர்வு தான். நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் அந்த இதுக்கு நீங்கள் மதிப்பே கொடுக்காம அழகாக அவன் மாதிரி பசி ஏற்படும் பொழுது 1 டம்ளர் வாட்டர் சாப்பிடுங்க. நல்லா 1 டம்ளர் 2 டம்ளர் வாட்டர் சாப்பிடுங்க. அப்படியே நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இரவு தூங்கும்போது வயிறு ஃப்ரீயாக இருக்கும், நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். காலையில் 4 மணிக்கு முழிப்பு வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இரவு படுத்திங்கன்னா மறுநாள் காலையில் எழும்பொழுது ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிராணன் நம்ம அதிகமாக சாப்பிட்ட உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கே இரவு ஃபுல்லாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. தூக்கம் அப்படிங்கிறது உடல் உள்ளுறுப்புகளுக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடுத்தல். மனதுக்கு எண்ணத்தினால் ஓய்வு கொடுத்தல், உடல் உள்ளுறுப்புகள் வயிறு ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த இரவு எல்லா உறுப்புக்கும் சக்தி கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக வெயில் காலங்களில் நீர்க்கடுப்பு, சிறுநீர் போவதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இதுக்கு எல்லாமே முழுமையான தீர்வு கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ஆசனம் ஜானுசீராசனம். இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். ப்ரீத்திங் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல 2 கால் நீட்டிக்கும். நிமிர்ந்து உட்காந்தோம். வலது காலை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. உள்ள 2 கையினால் மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்புனி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஃபஸ்ட்டு பயிற்சி பண்ணும்போது காலை தொடுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வரும்பொழுது இந்த மாதிரி நம்மளுடைய முட்டை மெதுவாக தொட முடியும். ஒரே நாளில் முயற்சி பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு எய்ம் உங்களுடைய கால் பருவரில் தொட முடியுதான்னு பாருங்கள். சப்போஸ் இதுவே நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும், கை இந்த மாதிரியே வச்சுக்கோங்க. தொட முடியிட்டால் கூட பரவாயில்ல. இந்த பொசிஷனில் 10 செகண்ட் இருங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே வாங்க. 1 மாதம் 2 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதனுடைய முழுமை நிலை கிடைக்கும். இப்போ கால் மாற்றிக்கிடுறோம். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 காலாக அகட்டிக்கோங்க. நல்லா 2 காலாக அகட்டிக்கோங்க. 2 கையினால் ஒவ்வொரு சைடாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10.
2 கால் பிடிச்சிக்கோங்க. மூச்சு வெளிவிட்டு கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கழுத்து அப்படி பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ நார்மலாக உட்காந்துக்கோங்க. இப்போ முத்திரையில் சக்தி முத்திரை முதல் முத்திரையை பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. கட்டை விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 விரல் மடிச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். இப்போ நீர்க்கடுப்பு அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்த முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சின் முத்திரை. நல்லா 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 முறை இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் உணர்வு முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, அது வந்து மூலாதார மையம், அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி. இது கோனாடு சுரப்பி சிறுநீரக பைக்கு நல்ல சக்தியை கொடுக்கும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். கண்களை மூடி 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இந்த வெயில் காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த நீர்க்கடுப்பு, யூரின் போறதுக்கு ஏற்படக்கூடிய எரிச்சல், எல்லா பிரச்சனைகளுமே முழுமையான தீர்வு கிடைக்கும். வயதானவர்கள் இந்த ஜானுசீராசனம் பண்ணுவதற்கு முயற்சி பண்ண வேண்டாம். அவங்க வந்து இந்த 2 முத்திரைகளை பண்ணிக்கோங்க. நம்ம உணவு சொல்லியிருக்கோம், உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதுவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.